ரொம்பவே செயல்பாடு இல்லாம இருக்குது. அதுக்கு மெயினான ரீசன் பொதுச் செயலாளர். அந்த பொதுச் செயலாளர் என்றவர் வந்து இந்த கட்சியை விட்டு போயிட்டு திருப்பி இந்த கட்சிக்கே வந்திருக்கிறாரு. இந்த கட்சி வந்து கமல் சார் மேல இருக்க ஒரு பற்றுனால போனோம். நாங்க எல்லாருமே மாற்றத்தை உருவாக்கி காட்டுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல போனது. பட் இந்த எலெக்ஷனை புறக்கணிச்சதும் வந்து ஒரு மன வேதனைக்கு உள்ளானதான் நாங்க எல்லாருமே பட்டோம். அதுக்கு என்ன ரீசன் கேட்டா, அன்னைக்கு வந்து யாருமே வந்து இந்த மாதிரி எலெக்ஷன்ல நிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. சாயந்தரம் 6 மணிக்கு அறிவாலயம் போற வரைக்குமே எங்க யாருக்குமே தெரியாது. அது போகும்போதுதான் அதை சொல்றாங்க. அதுவே வந்து ஒரு ஜனநாயக படுகொலையா தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு எலெக்ஷனை புறக்கணிக்கிறதுன்றது எந்த அளவுக்கு வந்து சாத்தியம்ன்றது தெரியல. இந்த பொதுச் செயலாளரை பத்தி நாங்க நிறைய விஷயங்கள் நாங்க சொல்றதுக்கு நாங்க முயற்சி பண்ணாலோ இல்ல என்ன விஷயத்த நாங்க வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணாலோ அவரே அதுக்கு பேரிகேட் போட்டு அவர் காதுக்கு போக விடாம நிறுத்திடுவார். நாங்க president.mayam.com மெயில் போட்டா கூட போறது கிடையாது. தலைவருக்கு வந்து இது நடக்கிற விஷயத்த நாங்க சொல்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கோம், எவ்வளவு முறை பண்ணியிருக்கோம்னா அது வந்து மெயில என்ன போட்டாலும் போய் சேர்றது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு கட்சின்றது ஒரு மீட்டிங் நடக்கல, எதுவுமே வந்து மீட்டிங் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வச்சோம், அதுக்கப்புறமா தோல்விக்கு என்னது எதுவுமே அனலைஸ் பண்ணல. அவர் சொல்றது மட்டுமே ஒரு வேதவாக்காவே இருக்குது அந்த கட்சிக்குள்ள. அது வந்து கட்சிக்கு வந்து நல்லா உழைச்சவங்களுக்கு மரியாதையே இல்லாம இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு இந்த கட்சியில இருந்து பல பேர் வெளில போயிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்காக வந்தோம். நாங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கிட்டுமே பணம் இருக்குது, இது பேர் இருக்கு, எல்லாமே புகழ் எல்லாமே இருக்கு. இந்த கட்சியில வந்து யாரும் சம்பாதிக்க வரல. ஆனா இந்த கட்சியை வந்து ஒரு சிலர் அவங்க சுய லாபத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கட்சியை முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப மன வருத்தத்துல இருக்கிறோம். அதனால இந்த முடிவு எடுக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். சார், அப்பனா வந்து கமலஹாசனுடைய செயல்பாடும் சரியில்லைன்னு சொல்லலாமா சார்? சார், அவருடைய செயல்பாடு வந்துன்னா அவருக்கு வந்து காது கெட்டப்படாம வந்து மறைக்கப்படுது சார் எல்லா விஷயமும். ஆமா சார், லைக் நீங்க அப்படி எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அப்படி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஒரு தொண்டனுக்கு வந்து என்ன அங்க மரியாதை இருக்குதுன்றது வந்து எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா எல்லாருமே வந்து என்னன்னா ஒரு அவரை ரீச் பண்ணக்கூடிய ஒரு லெவல்லயே வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நம்ம ஒரு பொது சேவைக்குன்னு வந்துட்டா ஈஸியா ரீச்சபிள்ல இருக்கணும், ஆக்சசபிள்ல இருக்கணும். ரீச்சபிள்லே இல்லைன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? கமலஹாசனுடைய செயல்பாடு சரியில்லைங்கிறீங்க, எடுத்துக்கலாங்க. சரி, இப்போ திமுக அதிமுக மாற்றதான் மக்கள் நீதி மையம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. இந்த நிலையில திமுக பக்கம் கூட்டணி வைக்கும் போது உங்களோட நிலைப்பாடு அப்ப ஏன் வந்து எதிர்ப்பு வந்து இல்லைங்க, திமுகவோட கூட்டணி வச்சுதான் நான் ஓப்பனா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, திமுகவை எதிர்த்து தான் வந்து மக்கள் நீதி மையம் வந்து அரசியலுக்காக வந்து தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. திமுக அதிமுக ஒரு மாற்றமா தொடங்கப்பட்ட கட்சி தான் மக்கள் நீதி மையம். அன்னைக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னும் போது கூட வந்து என்னன்னா அதுலயும் வந்து என்ன ஒரு பெரிய கசவான சம்பவங்கள்லாம் இருக்குது. ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வரும்போது அந்த குடும்பத்தை பத்தி இவ்வளவும் கம்ப்ளைண்ட் பண்றது ஒரு நல்லாவும் இருக்காதுன்றது என்னோட பர்சனலான ஒரு ஒப்பீனியனும் கூட. ஏன்னா இத்தனை நாள் அவர் நான் தலைவராக பார்த்திருக்கேன். இன்னைக்கும் வந்து எனக்கு அரசியல் வந்து எனக்கு தெரியாதுன்னு அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கட்சியில் போறேன். நான் எந்த கட்சிக்கு நான் சேர்ந்தது கிடையாது, எந்த கட்சியும் மாறினதும் கிடையாது. என்ன 9 வருஷமா இந்த பயணத்துல இந்த கட்சியில மட்டும்தான் இருக்கிறேன். அது ஒரு கசப்பான சம்பவம் தான். திமுகவோட கூட்டணின்றது ஒரு பெரிய ஒரு கசப்பான சம்பவத்துலதான் இருந்தோம். அதுக்கு அன்னைக்கே நான் வெளிப்படுத்திருக்கேன். நான் அரசியல இருந்து வேற எந்த இயக்கத்துக்கு மாறப்படுறீங்க? ஏன்னா உங்க சமூக பணி வந்து தொடரணும்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. நீங்க அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? இல்லைங்க, இப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து என்னன்னா மக்கள் நீதி மையத்துல இருந்து வெளியில வரணும்ன்றதா என்னோட முடிவுங்க. என்னோட அரசியல் பணி வந்து என்ன தொடரும், அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனா எந்த கட்சின்னு எல்லாம் எதுவும் முடிவு பண்ணிட்டுலாம் நான் அந்த முடிவுக்கு நான் வரல. முதல்ல வந்து இதுல இருக்கிற பெரிய மன உளைச்சல்ல தான் இருக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ அங்க இருக்கிற ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களும் அந்த மன உளைச்சலுக்குள்ளதான் இருக்கிறாங்க. நான் பேர் சொல்ல விருப்பப்படலை, எனக்கு ரொம்ப நெருங்கியவங்க எல்லாமே அதுல இருக்கிறாங்க. அரசியல் தெரிஞ்சதே அங்க ஒரே ஒரு நபர் தான், ஸ்நேகனை தவிர வேற யாருக்கும் அரசியல் தெரியாது. ஸ்நேகன் மட்டும் தான் அரசியல் தெரியும். ஸ்நேகனை தவிர இது யாருக்குமே எதுவும் தெரியாது. அதே மாதிரி இருக்க துணைத் தலைவர்களுக்கு யாருக்கும் தெரியாது. இதுதான் இந்த நிலைமை. பல பேர் வந்து அழுத்தல வந்து சொல்றீங்க, பல பேர் வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? தாராளமாங்க. முந்தானத்து ஒருத்தங்க வந்து இருக்கிறாங்க. இன்னும் கூடிய விரைவில் இந்த வாரத்துல ஒரு 3-4 பேர் வெளில வரதான் போறாங்க கட்சியில இருந்து. அவங்களாம் முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க தான். அவங்களுக்கும் சொசைட்டில சொன்னா பேர் சொன்னா தெரியற லெவல்ல தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வெளியில தான் வராங்க. சார், வாய்ஸ் அவுட் இல்லை சார். நான் எப்பயுமே இந்த கட்சிக்காக நான் குரல் கொடுத்திருக்கேன். இந்த கட்சிக்காக நான் சார் கிட்ட நிறைய நான் சண்டை போட்டிருக்கேன். நிறைய விஷயங்களுக்காக நான் இந்த கட்சி நலனுக்காகவும் கட்சியை நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் நிறையவே நான் சொல்லியிருக்கிறேன். நான் இதுக்கு மேல வந்து ஸ்ட்ரெஸ்ஸா தான் இந்த கட்சியை நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி தான். ஏன்னா பொதுச் செயலாளர் வந்து இந்த அளவுக்கு ஒரு மோசமா நடந்துக்க முடியும்னா அதுக்கு முதல் உதாரணமே அந்த பொதுச் செயலாளர் மட்டுமே.